ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா மணி ஏர்னிங் ரிலேட்டட் மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஐலேருந்து கொடுத்துருக்க ஒரு அப்டேஷன் பற்றி பார்த்துருவோம். அது அப்டேஷன் அப்படின்றத இதுவும் ஒரு சின்ன டாஸ்க்கு தான். அது என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். டாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்மளோட போர்ட்டல் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். டேஷ்போர்டு, டுடே டாஸ்க் இந்த மாதிரி ஷோ ஆன இடத்துல இப்போ வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை டச் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து பை மோட் எஜுகேட் இதை வந்து ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த டாஸ்க்கு பண்ணுங்கள், மற்றவங்க தேவையில்லை. ஏன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் இது யாரெல்லாம் பை பண்ணீங்களோ அவங்க மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து செலக்டட் கம்பெனி இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 கம்பெனி தான் வந்து நம்ம சைடு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் தான் வந்து ப்ராடக்ட்மே பை பண்ணியிருக்கோம். ஒன்று பை மோட்டு எஜுகேட் அப்படின்றது. பை மோட்டில் நம்மளோட வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து பை பண்ணியிருப்போம். எஜுகேஸ்ட்டில் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது யூடியூப் சேனல் ஆகட்டும், மற்றபடி ஒரு சில ஆன்லைன் கோர்ஸ் வந்து இதில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 2 சர்வீஸுமே நம்ம எஸ்பிஐ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து பை மோட் பற்றி ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பை மோட் இந்த ஐடியில் பை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் இந்த ரிவ்யூ கொடுங்க. இல்லை அப்படின்னா அது கம்பல்சரி கிடையாது. பை மோட்டுன்னு செலக்ட் பண்ணுறோம். ரேட்டிங் வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ரேட்டிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபீட்பேக் கொடுத்துட்றோம். ஃபீட்பேக்கில் வந்து 50 வேர்ட்ஸ்க்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, உங்களோட ஃபீட்பேக்கை டைப் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோமா இந்த கம்பெனியை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் யாருக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல எஸ்ஆர்னோ நம்ம இது ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றோம். சப்மிட் கொடுத்தோடனே ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் ஃபீட்பேக் அகைன் டச் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்போ வந்து எஜுகேஸ்ட் நம்ம கொடுக்கணும். எஜுகேஸ்ட் அப்படின்றத டச் பண்ணிடலாம். ரேட்டிங் வந்து கிளிக் பண்ணிடுறோம். அதே மாதிரி நம்மளோட ஃபீட்பேக்கை இந்த இடத்துல ஃபீட்பேக்கை டைப் பண்ணிட்டு இந்த எஜுகேஸ்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றோம். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் இருந்தது. அகைன் நம்ம வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை டச் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபீட்பேக் ஃபார் திஸ் ஆல் கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை சப்மிட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாத நோட்டீஸ் போர்டில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது கூப்பன் கோடு எப்போ நம்ம வந்து பை பண்ண போகிறோம், சேல்ஸ் டீம் பேமெண்ட் வாங்கினவங்க எப்போ, வாங்காதவங்க எப்போ, எத்தனை நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பை பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயமே வந்து நோட்டீஸ் போர்டில் சார் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்ளைனர் வந்து நான் காண்டாக்ட் பண்ணால் எனக்கு விஷயம் தெரியலன்றதை விட எல்லாத்துக்குமே விஷயம் நோட்டீஸ் போர்டில் தான் கிடைக்கும். அதனால் நம்ம நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.